வணக்கம். தமிழ்நாட்டில் உண்மையிலேயே இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு ஜென்சி புரட்சியாக தான் நடந்தது. இப்போ நேபாளில், ஸ்ரீலங்காவில், ஆப்கானிஸ்தானில், பங்களாதேஷில் இங்கேயும் ஜென்சி புரட்சி நடந்தது. ஆனால் அங்கே ரத்தம் சிந்தி பல உயிர்கள் இழந்து நடந்த அந்த ஒரு புரட்சி மாதிரி இல்லாமல் இங்கே படித்தவர்கள் நாகரிகமாக அந்த கலாச்சாரத்துடன் ஒரு ஜென்சி புரட்சியை நடத்தியிருக்காங்க. ஜென்சி புரட்சியை ஆயுதம் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கையில் வெறும் மைய தடவுனா மட்டும் போதும். வெறும் மைய வச்சே அந்த புரட்சியை செய்யலாம் அப்படின்னு இந்த மக்கள், அந்த இளைஞர்கள், தமிழ்நாட்டுடைய அந்த இளைஞர்கள் காட்டியிருக்கிறாங்க. அந்த புரட்சி தான் இப்போ நடந்திருக்கு. அதுதான் விஜயின் அந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். விஜய் சிஎம்மாக பதவி ஏற்றதுக்கப்புறம் முதல்ல இந்த அவர்களே இவர்களே அந்த ஒரு அரசியல் இனிமேல் இருக்காது. தேவையில்லாமல் அந்த மேடையோடைய டைமை எடுத்துக்கிட்டு அவர்களே இவர்களே அப்படின்னு மொத்தமாக அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த அரசியல்வாதிங்க என்னமோ வேறு ஏதோ ஒரு கிரகத்துலேருந்து வந்தவங்க மாதிரியும் அவங்களுக்குன்னே ஒரு கலாச்சாரம், அவங்களுக்குன்னே ஒரு ஸ்டைல், அதெல்லாம் இனிமேல் இருக்காது. அரசியல்வாதிங்க அப்படின்னாலும் அவங்க மக்களுக்கான ஒரு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு அதிகாரிங்க மாதிரி தான். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கலாச்சாரமோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மொழியெல்லாம் இனிமேல் கிடையாது. அவர்களே இவர்களே மொழி அதெல்லாம் இனிமேல் கிடையாது. சாதாரணமாக ஆஃபீஸில் ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும்போது அங்கே ஒருத்தரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ரொம்ப சாதாரணமான இன்ட்ரடக்ஷன் தான் இருக்குமே தவிர, பெருசாக இந்த பெரிய பெரிய வார்த்தைகளில் இவர் அப்படின்லாம் சொல்லி ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிற அந்த மாதிரியான அரசியல் மொழியெல்லாம் இனிமேல் இருக்காது. முக்கியமாக அந்த அவர்களே இவர்களே அந்த ஒரு கலாச்சாரம் இனிமேல் இருக்காது. ரெண்டாவது, இந்த மேடை அரசியல், அங்கங்கே மேடை போட்டுக்கிட்டு நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோன்னு இந்த பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக தேவையில்லாமல் மேடையை போட்டுக்கிட்டு அங்கங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற நேரத்தில் தேவையில்லாமல் அங்கங்கே மேடை போட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மீடியாவை யூஸ் பண்ணு, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணு, நீ சொல்ல வேண்டிய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லு. அதை தான் இந்த முறை தாவேகாவும் செஞ்சது. மேக்ஸிமம் சோஷியல் மீடியா தான் பயன்படுத்தினாங்க. அவங்க எங்கே தெருவில் அங்கங்கே போய் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மீடியாவை பயன்படுத்தினா போதும் அப்படின்றத இந்த எலெக்ஷன்லேயே தாவேகா நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வெற்றிக்கு அது ஒரு முக்கியமான காரணம். நேராக வீட்டுக்குள்ளே, உன்னுடைய பெட்ரூம்குள்ளே, இல்லை நீ எங்கே இருக்கியோ அங்கே உன்னை நான் சந்தித்து என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு மேடை போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் இந்த எலெக்ஷனில் நிரூபிச்சிருக்கிறாங்க. இனிமேல் அந்த மாதிரி அந்த மேடை கலாச்சாரம் இருக்காது. அப்புறம் முக்கியமாக இந்த கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இதெல்லாம் கிடையாது. இந்த எந்த எம்எல்ஏவோ இல்லைன்னா அந்த தொகுதியில் யார் முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகரோ அவரை பார்த்து அவரை சந்தித்து பிரச்சனையை தீர்க்க வேண்டியது. அதில் ரெண்டு பக்கத்துல இருந்தும் கமிஷனை வாங்கிக்க வேண்டியது. அப்படி தேவையான பணம் கிடைக்கலன்னா அவன் மேலேயே தாக்குதல் நடத்த வேண்டியது. ஸோ இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து அரசியல் இருக்குது பாருங்கள், அது இனிமேல் நடக்காது. இனிமேல் மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன் போகணும், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகணும். சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும். மற்றபடி இந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் இனிமேல் நடக்காது. அந்த மாதிரி ஒரு அரசியல் இனிமேல் இருக்காது. ஸோ இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு எண்டு வச்சாச்சு. அடுத்தது இந்த ரவுடிங்க, அதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையே. அதிமுக அந்த கட்சிக்குன்னு செட் ஆஃப் ரவுடிங்க இருப்பாங்க, திமுகக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரவுடிங்க இருப்பாங்க. இந்த ரெண்டு கட்சிங்களுடைய முக்கியமான பலமே அவங்க வச்சிருக்கிற அந்த ரவுடிங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தான். அதில் கட்சியில் போட்டியிடுறவங்களும் பெரிய பெரிய ரவுடிங்களாக தான் இருப்பாங்க. அங்கங்கே தொகுதியில் நிற்கிறவங்களும் ரவுடியாக தான் இருப்பாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, சென்னையிலலாம் எத்தனை தொகுதியில் அதிமுக ரவுடிங்க எல்லாம் போட்டி போட்டாங்க அப்படின்னு. திமுக ரவுடி, அதிமுக ரவுடி, ஏன் நாம் தமிழர் கட்சி ரவுடி எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் தாவேகா அந்த ஒரு கட்சியை சேர்ந்த ரவுடிங்க அப்படின்னு யாராவது இருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் அவனை தற்குறி அப்படின்னும் போது அவன் உன்னை எப்படி நேரிட்டான்? வெயிட் பண்ணு, மே 4ஆம் தேதி வரும். அப்போ என்னை தற்குறி அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தலைவனை வச்சுருக்கீங்க பாருங்கள். அவரே சட்டசபைக்குள்ளே விடாமல் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலினையே தோக்கடிக்க வச்சாங்க. இதுதான் அவங்களுடைய போராட்டம்லாம் எப்படி இருக்குன்னா நியாயமான முறையில், அராஜகமான முறையில் இல்லை. ஸோ அதனால் இந்த ரவுடி அரசியல் இனிமேல் இருக்காது, ரவுடித்தனம் இருக்காது, ரவுடிங்க இருக்க மாட்டாங்க. இந்த திமுகவுக்குன்னு இருந்த அந்த மவுத் பீஸுங்கெல்லாம் சோஷியல் மீடியாவை டாய்லெட் ஆக்கி வச்சுருந்தாங்க. அவங்க பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளும் அந்த செயல்லாம் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறதுக்கு அவ்வளவு அருமையான ஒரு மீடியா இருக்கும்போது அதை நீ டாய்லெட் ஆக்கி வச்சு அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை இந்த தமிழ்நாடு முழுவதும் பார்த்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சுருந்தீங்க. பாடி ஷேமிங் எல்லாம் அவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளரை அவருடைய அந்த முடி இல்லாததை ஒரு அரை மணி நேரம் ஒருத்தன் ஒரு ப்ரோக்ராமாக போடுறான். அரை மணி நேரம் அவருக்கு தலையில் முடியல அப்படின்றத கிண்டல் பண்ணுறதுக்காக அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் அவன் வீடியோ போடுறான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சுருந்தாங்க. மொத்த சோஷியல் மீடியாவே கழிப்பறையாக ஆக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இனிமேல் இருக்காது. இனிமேல் இவனுங்க மொத்தமாக டார்கெட் பண்ணது விஜயை தான் இல்லையா? இனிமேல் அந்த மாதிரி பேச முடியாது, பேசி பிரயோஜனமும் கிடையாது. திமுக ஆட்சியில் கழிப்பறையாக இருந்த சோஷியல் மீடியா க்ளீன் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இவ்வளவு அநாகரிகமாக பேசுகிற, அதுவும் பெண்களுக்காக இருக்கிற ஒரு கட்சின்னு சொல்லிட்டு, பெண்கள் முன்னேற்றத்துக்காக இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை அவ்வளவு பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ல அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் பாருங்கள்.
அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிற அவரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கட்சி அது இல்லாமல் போச்சு. அது இனிமேல் அந்த மாதிரியான பேச்சாளர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்க சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஸோ சோஷியல் மீடியாவை யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு மோசமான கழிப்பறையாக மாற்றி வச்சுருந்தாங்க, மெயினாக திமுக அதிமுகவை சேர்ந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இனிமேல் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா யுகம் அப்படின்றதுனால இந்த உலகம் வந்து நம்மளெல்லாம் ஒரு நாட்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா மீடியா மூலமாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே இவன் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி அவ்வளோ அநாகரிகமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசும்போது நம்ம தமிழ்நாட்டு மேலே ஒரு மோசமான ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். மற்ற நாட்டு மக்களுக்கெல்லாம் அநாகரிகமாக பேசுகிறவங்கலாம் அதிகமாக இனிமேல் சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க, இல்லை அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நாளாக டார்கெட் பண்ணி பேசின அவர் வந்து சிஎம் ஆகிட்டார். இனிமேல் அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. கட்சி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது இருக்காது. அதெல்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற மையமாக இருக்கும். அங்கே போனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலை நடக்கும். அதை வந்து பயந்துக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சிக்காரங்களா பார்க்கும்போதே வந்து ரவுடிங்களாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சியில் போனால் ஐயோ அந்த எம்எல்ஏவா இந்த எம்எல்ஏவான்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது தேவையில்லை. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த டிப்பிக்கல் அரசியலை கற்றுக்கிட்டு வந்ததில்லை. இந்த 70 வருஷம் அரசியலை வந்து கற்றுக்கிட்டு வந்தவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஜெயிச்சும் வந்திருக்கிறாங்க. ஸோ இனிமேல் இந்த கட்சி ஆஃபீஸு அப்படின்றது வந்து மக்களுக்கு சேவை மையமாக இருக்கும். அது வந்து நம்ம என்ன வேலையாக அங்கே போகிறோமோ அந்த வேலை நடக்கும். அட்லீஸ்ட் அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் இன்னும் ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி சாதனை செஞ்சார், இந்த மாதிரி சாதனை செஞ்சார், திமுக ஆட்சி வந்து இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு அவருடைய சாதனைகளை வந்து இன்னும் லிஸ்ட்டு போட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் தோற்றதுக்கப்புறமும் திமுக தோற்றதுக்கப்புறமும் சாதனைகள் அப்படின்றது முறியடிக்கிறதுக்காக தான், எந்த ஒரு ரெக்கார்டுமே பிரேக் பண்ணுறதுக்காக தான். ஸோ அது வந்து அப்படியே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சாதனையை உருவாக்கி வச்சுருக்கீங்களா, தமிழ்நாட்டை வந்து ஒரு அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்கீங்களா, அதுக்கு மேலே இன்னும் உயர்த்துறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க. அதுதான் வந்து இந்த இயற்கையின் நியதி. எந்த ஒரு சாதனையும் உடைக்கப்படும். ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு சாதனை செஞ்சுருந்தாரா, தமிழ்நாட்டை வந்து ஒரு அளவுக்கு முன்னேற்றி வச்சுருந்தாரா, ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய சாதனை படைக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்தார் அப்படின்னு நினச்சிக்காங்களேன். அவர் செய்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். அந்த ஸ்டாலின் செய்த நீங்கள் சொன்ன அந்த சோகால்டு ரெக்கார்டெல்லாம் விஜய் உடைக்கிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் இனிமேல் அடுத்த 2-3 வருஷத்தில் தான் நமக்கு தெரியும். பார்ப்போம். ஸ்டாலின் செஞ்ச சாதனையெல்லாம் அப்படியே இருக்கா, இல்லை அது முறியடிக்கப்படுதா அப்படின்றதெல்லாம் ஒரு 2-3 வருஷத்தில் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன சாதனை செஞ்சுருக்கீங்களோ அது இருக்கட்டும். அதை விட விஜய் பெரிய சாதனை படைக்கிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த முறை தாவேகா ஜெயிச்சது அப்படின்றது வந்து உண்மையிலேயே அது வந்து இளைஞர்களுடைய அந்த புரட்சி தான், புரட்சியின் வெற்றி தான். தாவேகா இப்போ ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிறதுக்கான அந்த ஒரு இடத்துல இருக்குது. அந்த இளைஞர்கள் செஞ்ச அந்த ஒரு விரல் புரட்சி இருக்குது பாருங்கள், அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஜயின் சர்க்காராக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.